ஆபிரகாம், புதிய தமிழகம் கட்சியின் டாக்டர் கிருஷ்ணசாமி தனித்து போட்டியிடப் போவதாக கோவையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் அறிவித்திருக்கிறார். கோவையில் அவர் 70 தொகுதிகளைச் சேர்ந்த அவரது கட்சி நிர்வாகிகளிடம் நேர்காணல் நடத்தியிருக்கிறோம் என்றும், அதிமுக பாஜக கூட்டணியில் நாங்கள் 15 தொகுதிகள் வரை கேட்டோம், அவர்கள் 5 தொகுதிகள் வரை தருவதற்கு முன்வந்தார்கள். ஆனால் ஒரு மாநிலங்களவை சீற்றும் கேட்டோம், ஆனால் அதை தருவதற்கு அவர்கள் முன்வரவில்லை. இதனால் நாங்கள் தனித்து போட்டியிட முடிவு செய்திருக்கிறோம், அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம் என்று இன்று கோவையில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். இதனால் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்த புதிய தமிழகம் கட்சி அந்த கூட்டணியிலிருந்து விலகுகிறது, தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறது. 70 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை நேர்காணல் பண்ணியிருக்கிறோம் என்றும் டாக்டர் கிருஷ்ணசாமி இப்போது அறிவித்திருக்கிறார். இதனால் அதிமுக பாஜக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி இல்லை. நேற்று மயிலாப்பூரில் நடைபெற்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பொதுக்கூட்டத்திலும் அவருடைய படம் அகற்றப்பட்டிருந்தது. இதனால் அதிமுக பாஜக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் இடம்பெறப் போவதில்லை என்றும், தனித்தே போட்டியிடுவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் என்றும், அதிமுகவில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா காலத்தில் இருந்த கூட்டணி அணுகுமுறை இப்போது இல்லை என்றும் அவர் இப்போதைய கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்தும் விமர்சனம் செய்திருக்கிறார். நமது பலத்தை காட்ட வேண்டும் என நிர்வாகிகள் கேட்டதால் 70 தொகுதிகளுக்கு நேர்காணலை நடத்தி முடித்திருக்கிறோம் என்றும், இந்த தேர்தலில் தனித்தே போட்டியிடுவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் என்றும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அறிவித்திருக்கிறார். இதனால் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து புதிய தமிழகம் கட்சி வெளியேறுகிறது, தனித்து போட்டி என்று டாக்டர் கிருஷ்ணசாமி அறிவித்திருக்கிறார். அதற்கான வேட்பாளர் தேர்வு, எத்தனை தொகுதிகள் என்பது குறித்த விவரங்களை அடுத்து வரும் செய்தியாளர் சந்திப்பில் பேட்டியில் நாங்கள் அறிவிப்போம் என்றும் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்திருக்கிறார். ஆபிரகாம்.